இங்கே மதுன்ற ஒரு அம்மாவுக்கு ஐஐடியில் படிக்கிற அவங்க பொண்ணு கால் பண்ணி என்னோட சைக்கிள் ரெடி பண்ணணும், ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டணும், நிறைய செலவு இருக்குது, எனக்கு காசு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. அவங்க அம்மா இங்கே நிறைய பிரச்சனை இருக்குமா அப்படின்னு சொல்லி எதையோ எழுக்கிறாங்க. அந்த பொண்ணு தயவு செஞ்சு ஃபோனை வச்சிருமா அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணி சரி அவங்க மணி பர்ஸில் எவ்வளோ தான் காசு இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்குறாங்க. அதில் ஒரு 5 ரூபா நோட்டுன்னு 2 10 ரூபா நோட்டு, இப்படி மொத்தமாகவே ஒரு 25 ரூபா தான் காசு இருக்குது. இவங்க அந்த கிராமத்தில் ஒரு டெய்லராக இருப்பாங்க. கையில் கூட காசு இல்லையா அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க துணி கொடுத்துருப்பாங்க. அந்த துணியை கடகடன்னு தச்சு அவங்க கிட்ட எடுத்துன்னு போய் கொடுத்தா காசை ஈவினிங்கா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற 4 நாட்டுக்கோழி முட்டையை எடுத்துன்னு போயிட்டு விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. முட்டையை வாங்கின பொண்ணும் வீட்டில் அம்மா இல்லை, அப்புறமா வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பிடுறாங்க. இன்னைக்கு சனிக்கிழமை 2 மணி வரைக்கும் தான் பேங்க் இருக்கும் அப்படின்றதுனால தெரிஞ்சவங்க கிட்ட யாருக்கிட்ட அவசரமா கடை வாங்கி பொண்ணுக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அவங்களும் என்கிட்ட 20 ரூபா மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி எப்படியாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. இவங்களும் கேட்ட 100 ரூபா கிடைக்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்படியே அந்த காலேஜ் படிக்கிற பொண்ணு பார்த்தா அந்த பொண்ணோட சைக்கிள் பஞ்சர் ஆகிட்டு இருக்கும். அந்த சைக்கிளை தள்ளின்னு போயிட்டு பஞ்சர் கடையில் எடுத்துன்னு போய் விட்டுட்டு வந்துட்டு பொண்ணு கிட்ட 1 ரூபா கூட இருக்காது. அங்கேருந்து காலேஜுக்கு நடந்தே வந்துடுறா. இந்த பொண்ணு காலேஜ் ஃபர்ஸ்ட் வந்திருப்பா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இந்த பொண்ணு கிட்ட ட்ரீட் கேட்டுட்டு இருக்காங்க. சரி இவ்வளோ பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒரு பையன் கிட்ட காசு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறா. ஆனால் அசிங்கப்பட்டுட்டு கேட்காமலே விட்டுறா. அந்த கிராமத்திலே வட்டிக்கு வர ஒரு அம்மா இருப்பாங்க. அவங்க கிட்ட போயிட்டு ஒரு 100 ரூபா கடனை வாங்கி அவசரமா அக்கௌண்ட்ல போட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்குக்கு போயிட்டு இருக்காங்க. எப்படியோ ஒரு வழியா 200 ரூபாயை புரட்டிடுறாங்க. சரி ஆட்டோக்கு காசு இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க பையன் சேர்த்து வச்ச சில்லற காசுலாம் எடுத்துக்கிட்டு ஒரு ஷேர் ஆட்டோ வச்சு பேங்க்குக்கு வந்துடுறாங்க. அங்க போனா 2 மணி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் உள்ள யாரையும் அலோவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அந்த செக்யூரிட்டி வெளியே வேணிக்க வச்சிடறாங்க. லேட்டா வந்து வெளியே நின்று எல்லாரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. ஆனா அந்த அம்மா மட்டும் அங்கேயே உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு அவங்க பொண்ணை ட்ரீட் கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணி கடைக்கும் கூட்டு போயிடுறாங்க. அங்க இருக்கிற ஒரு 5-6 பசங்க சேர்ந்து எங்களுக்கு கோல்ட் காஃபி தான் வேணும் அப்படின்னு சொல்லி கோல்ட் காஃபியும் ஆர்டர் பண்ணிடுறாங்க. இந்த அம்மா அழுதுட்டு இருந்தது உள்ள இருந்து பார்த்த ஒரு ஆஃபீஸர் அந்த அம்மா உள்ள விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. அங்க இருக்கிற செல்லான எல்லாத்தையும் ஒரு வழியா ஃபில் பண்ணி அந்த காசையும் அந்த பொண்ணுக்கு டெபாசிட் பண்ணிடுறாங்க. அந்த பொண்ணு அங்க கையில காசு இல்லாத திருத்துன்னு முடிச்சுட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் ஏடிஎம்ல போய் காசு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பிட்டேன். ஏடிஎம்க்கு போனா நம்ம அக்கௌண்ட்ல தான் காசே இல்லையே, என்னத்து போய் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டு இருக்கா. அந்த டைத்துக்கு கரெக்டா மெசேஜ் வருது, உங்க அக்கௌண்ட்ல 200 ரூபா கிரெடிட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவளும் அந்த காசு ஏடிஎம்ல இருந்து எடுத்துறா. இன்னொரு சைடு அவங்க அம்மா கால் பண்ணிட்டே இருக்காங்க. போனும் வைப்ரேட் ஆயிட்டே இருக்கு. ஃப்ரெண்ட்ஸுக்கு பே பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அங்க போயிட்டு இருக்கா. அங்க போனா இந்த பொண்ணோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தன் மொத்த காசை நானே பே பண்ணிட்டேன், நீ பத்திரமா வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பிடுறான். இப்போ அந்த பொண்ணுக்கும் அவங்க அம்மா அந்த 200 ரூபாய் ரெடி பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு காசை எடுத்து பத்திரமா பேக்ல வச்சுட்டு அவங்க அம்மாவுக்கு கால் பண்றான்.